Hello students, இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் கால்குலஸ் 7th லெசனில் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக பார்த்துட்டு வர போகிறோம். சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சாப்டரில் இருக்கிற ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு எந்த சம் போட போகிறோமோ அதோட இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துட்டு அதில் இருக்கிற சம்ஸாக போட்டுட்டு வரேன். உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சம்ஸை எழுதி அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால தயவு செஞ்சு இந்த கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட செகண்ட் வால்யூம் புக்கை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் புக்கு நிறைய சம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் நீங்கள் எந்தெந்த சம்லாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த சம்மை மட்டும் இப்போ எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், போத் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசஸ். அதுக்கு முன்னாடி ஜிஸ்ட் ஆஃப் த சாப்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோப். ஸ்லோப்புன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெர்டிக்கல் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான்டல் லென்த். அதாவது வெர்டிக்கல் லென்த்னா ஒய் ஆக்சிஸ், ஹரிசான்டல் லென்த்னா எக்ஸ் ஆக்சிஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெர்டிக்கல் லென்த், அதாவது உங்களுக்கு ஸ்லோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு டான்ஜென்ஷியல் ஆங்கிள் மேடு பை த லைன் இன் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்னு நீங்கள் லோயர் கிளாஸில் படிச்சுப்பீங்க. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அப்படி மூவ் பண்ணிட்டு வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் டைரக்ஷனில் வரக்கூடிய அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன செய்யறோம்னா ஸ்லோப்னு சொல்கிறோம். ஆர் சேஞ்ச் இன் ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் எக்ஸ், அதை தான் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது வெலாசிட்டி. இதெல்லாம் இந்த பர்டிகுலர் டேர்ம் எல்லாம் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம். அதை மேத்தமெட்டிக்கலாக நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம்னு பார்க்குறோம். velocity, rate of change of displacement with respect to time t. Displacement in general sங்கிற சிம்பிளை denote பண்ணுவோம். ds by dt, அதை நான் vன்னு சொல்கிறேன். அடுத்தது acceleration. Acceleration is the rate of change of velocity with respect to time. அதாவது dv by dt. d by dt of vங்கிறது உங்களுக்கு ds by dtன்னு தெரியும். அப்போ d square s by dt square, அதாவது second derivative of the displacement or first derivative of the velocity. ஸோ இது சம்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அட் மேக்ஸிமம் ஹைட் வெலாசிட்டி ஈக்குவல் டு 0. ஒரு பார்ட்டிகிளாக மூவ் ஆகி மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிட்டு அப்புறம் கீழே இறங்கிடும். அப்போ எப்போ அந்த பார்ட்டிகிள் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதோ, இப்படி மேலே போயிட்டு கீழே இறங்கிடும். மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது அங்கே ஒரு டேஞ்சன் போட்டிங்கன்னா அந்த பாயிண்டில், அந்த திரும்புகிற இடத்துல டேஞ்சன் போட்டிங்கன்னா அந்த டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். அதனால் உங்களுக்கு வெலாசிட்டி என்னவா மாறும்? 0வா மாறும். அடுத்தது இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் டி யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிச்சா போதும்? ds பை dt டெரிவேட்டிவ் போட்டாலே போதும். அடுத்தது ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t இஸ் ஈக்குவல் டு a அண்ட் t இஸ் ஈக்குவல் டு b ஃபார் த ஃபங்க்ஷன் f of x and f of t ன்னு கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிங்கன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சேஞ்ச் இன் y வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் x. அதான் yங்கிறது தான் ஃபங்க்ஷனல் வேல்யூ f of b மைனஸ் f of a பை b மைனஸ் a. அடுத்தது the particle changes in direction. ஒரு பார்ட்டிகிள் வந்து டைரக்ஷனை மாறுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெலாசிட்டி எங்கே சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன். ஸோ வெலாசிட்டியை முதல்ல 0ன்னு போட்டுக்கிறேன். போட்டால் உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷனில் டைம் சேஞ்ச் எங்கெல்லாம் வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு t-1 இன்ட்டு t-2 வந்ததுன்னா t1 and 2 ஆர் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த 1 2க்கு முன்னாடி, அதாவது 1க்கு லெஃப்ட் சைடில் கர்வு டேர்ன் ஆகுதா, இல்லாட்டி 1க்கும் 2க்கும் நடுவில் கர்வு டேர்ன் ஆகுதா, ஆர் 2க்கு அப்புறம் கர்வு டேர்ன் ஆகுதான்னு பார்க்குறேன். ஸோ எந்த இடத்துல சேஞ்சஸ் நடக்கிறதோ அந்த இடத்துல தான் பார்ட்டிகிள் சேஞ்சஸ் இன் இட்ஸ் டைரக்ஷன். அடுத்தது when the particle hits the ground, ஒரு பொருளானது இந்த இடத்துல ஆரம்பிக்குது, அப்படியே போயிட்டு திருப்பி மேலே ஏறி கீழே வந்து தொடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தொடர இடம் 2 இடமா இருக்கும். ஒன்று ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து எண்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல உங்களோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னா 0. s is equal to 0. தட் இஸ் எஸ்ங்கிறது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ் ஒன்றுனா போட்டு வரலாம். A particle is fired straight up from the ground to reach the height of s feet in t seconds. ஒரு பார்ட்டிகிள் வந்து கீழேந்து மேலே போகுது, s feet ஹைட்டில் போகுது, in t secondsல போகுது. வேர் s of t அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. s of t equal to 128t minus 16t square. Compute the maximum height of the particle reached. What is the velocity when the particle hits the ground? இது ரெண்டு தான் questions. Compute the maximum height of the particle reached. So ஒரு particle maximum height reach பண்ணோன்னா என்ன சொல்லியிருக்கேன்? At maximum height velocity equal to 0. So நான் முதல்ல velocity கண்டுபிடிக்கணும், அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். Compute the maximum heightன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 0க்கு ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்கும். அந்த டயத்தை தூக்கி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிகிள். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். s of tங்கிறது இது ஈக்குவேஷன்.
கம்ப்யூட் த மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் த பார்ட்டிகல் ரீச்டு. அதாவது ஒரு பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது, ஒரு ஹைட்டை ரீச் பண்ணுது, அதுக்கப்புறம் கீழே இறங்குது. அப்போ இந்த ஹைட்டில் என்ன வெலாசிட்டி உங்களுக்கு என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். இந்த பாயிண்டில் சொல்லியிருக்கேன். ஸோ வெலாசிட்டியை 0ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல இந்த வெலாசிட்டி 0 வரும்னு இந்த எக்ஸ் பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அதாவது டி பாயிண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த டீயை தூக்கி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சுன்னா டி கமா இந்த பாயிண்ட் என்ன டி கமா எஃப் ஆஃப் டி. இந்த எஃப் ஆஃப் டிங்கிறது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்டு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ எஸ் ஆஃப் டி தெரியும். வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன டிஎஸ் பை டிடி. அப்போ 128 minus 32 t. Put v is equal to 0. அப்போ 128 minus 32t equal to 0. Therefore 32t equal to 128. t உங்களுக்கு என்னவா மாறிடும் 4னு மாறிடும். t தெரிஞ்சாச்சா 4 என்ன கொடுத்துருக்காங்க t செகண்ட்ஸில் கொடுத்ததுனால 4 செகண்ட்ஸ். அப்போ 4 செகண்ட்ஸில் அது மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணிடுது. அப்போ இந்த இடம் 4ஆக இருந்தால் பார்ட்டிக்கல் ஹைட்டில் மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறது. எனக்கு அது வேண்டாம், இந்த ஹைட் வேணும். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிக்கல் என்ன வரும்? அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன். அதில் எஸ் ஆஃப் 4 போடுறேன். அப்போ 128 இன்ட்டு 4 மைனஸ் 16 இன்ட்டு 4 ஸ்கொயர் 16. சிம்பிளி பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 256. டிஸ்பிளேஸ்மெண்ட் அவங்க எதில் சொல்கிறாங்கன்னா ஹைட் இன் ஃபீட்டில் சொல்லியிருக்காங்க. அப்போ 256 ஃபீட். புரிஞ்சிச்சா? அடுத்து இதுலேயே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த வெலாசிட்டி when the particle hits the ground? ஸோ என்ன சொல்லியிருக்கேன்? when the particle hits the ground, இந்த பாருங்க 5th point. when the particle hits the ground, then what? s is equal to 0. ஸோ sக்கு பதிலாக 0 போடுறேன். s is equal to 0. when s is equal to 0, 128t minus 16t square equal to 0. அப்போ 2 t காமன் பண்ணிடுறேன். 128 minus 16t equal to 0. So t is equal to 0 or 16t equal to 128. அப்போ t என்னவா மாறினா 8 மாறும். 0 seconds 8 seconds. இங்கே 0 செகண்ட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ஆனால் இதை கன்சிடர் பண்ண மாட்டோம். therefore t is equal to 8 seconds. கேட்ட கேள்வி t என்னன்னு கேள்வி கேட்கல, வாட் இஸ் த வெலாசிட்டின்னு கேட்குறாங்க. அந்த ஸ்பீட் என்ன? வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் ஸ்பீட். ஸ்பீட் என்ன? அட் t is equal to 8. அப்போ வெலாசிட்டி இந்த தெரியுது. இதில் நான் tக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ v is equal to, அதாவது v of 8 நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி அட் 8 செகண்ட்ஸ். அப்போ v of 8 is equal to, v of 8 வேணும். v of 8னா அந்த ஒரிஜினல் வெலாசிட்டி ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 128 minus 32 into 8. 128 minus 16 balance 1 256 which is equal to minus 128 அப்படின்னா அப்போ v of 8 is equal to வெலாசிட்டிக்கு யூனிட் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? வெரி குட், ஃபீட் பெர் செகண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது வெலாசிட்டி என்ன சொல்லுவோம்னா ds by dtன்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஃபீட்டும்போம் பை டைம், அதனால செகண்ட். எக்ஸாம்பிள் 7.6 பேஜ் நம்பர் 5ல் இருக்கிற கொஷின் பார்க்கலாம். கொஷினை ரீட் அவுட் பண்ணுறேன். A particle moves along a horizontal line such that its position at any time t greater than or equal to 0. டைம் வந்து greater than or equal to 0 எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. is given by s of t equal to t cube minus 6c square plus 9t plus 1, where s is measured in meters and t is measured in seconds னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், ஒவ்வொரு கொஷினாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஷினை சொல்லிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் கொஷின். அட் வாட் டைம் த பார்ட்டிகிள் இஸ் அட் ரெஸ்ட்? எந்த டயத்தில் உங்களோட பார்ட்டிகிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த டயத்தில்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபைண்ட் டைம் என்ன? பார்ட்டிகிள் ரெஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? வெலாசிட்டி அட் தட் டைம் இஸ் 0. எனி டைம் எந்த இடத்துல வந்து எந்த டயத்தில் உங்களுக்கு வெலாசிட்டி 0 வருதுன்னு பார்க்குறேன். இப்போ வெலாசிட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் இதோட டெரிவேட்டிவ் ds by dt. t கியூபுக்கு டெரிவேட்டிவ் 3t ஸ்கொயர் மைனஸ் 6t ஸ்கொயருக்கு டெரிவேட்டிவ், இந்த 2 முன்னாடி கொண்டு வந்துடுறேன். 6 2s are 12t t power n n into t power n minus 1 plus
90க்கு டெரிவேட்டிவ் 9, 1க்கு டெரிவேட்டிவ் 0. இதெல்லாம் எதில் காமனாக இருக்கிற மாதிரி இருக்குது, 3ஆல் காமனாக இருக்குது. 3ஆல் டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணால் t² - 4t + 3 = 0. ஏன் ஈக்குவல் டு 0 போடுறேன்னா வெலாசிட்டி வந்து 0வாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு டைம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ 0 போட்டால் உங்களுக்கு என்ன வரும்? t - 1 × t - 3 = 0. Therefore t is equal to 1 and t is equal to 3. புரிஞ்சிருச்சா? அப்போ எந்த டயத்தில் உங்களுக்கு வந்து வாட் இஸ் த கொஸ்டின்? எந்த டயத்தில் the particle is at rest? At t is equal to 1 seconds and t is equal to 3 seconds, the particle will be at rest position. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, at what time the particle changes its direction? அப்போ உங்களுக்கு மூவ்மெண்ட், இதான் மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய பொசிஷன். அந்த கர்வ் இப்படி மூவ் ஆகுது. எங்கெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குன்னா 1ல் ரெஸ்ட் இருக்குது. அப்போ 1ல் ஒரு டேஞ்சன் போட்டேன்னா, அட் 1க்கு நேராக அந்த கர்வில் டேஞ்சன் போட்டேன்னா அந்த பாயிண்டில் the tangent is parallel to x axis. அடுத்து 3ல் நேராக அந்த கர்வுக்கு நான் இப்படி கர்வு இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நேராக ஒரு டேஞ்சன் போட்டேன்னா அந்த டேஞ்சன்ட்டு parallel to x axis ஆகும். மிஸ் மேலே தான் போனோமா, கர்வு கீழே கூட போகலாம். கர்வை வரையும் போது எங்கே போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகே, அதை வந்து டீட்டெயில்டாக ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்கலாம். 0 to 1, 1 to 3, infinity. ஸோ இந்த ஜங்ஷன் பாயிண்ட் 1 and 3, 1ஐயும் 3ஐயும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ வெலாசிட்டி என்ன எப்படி மாறிடுச்சு? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த t² - 4t + 3 மட்டும் எடுத்துக்கக்கூடாது. பிகாஸ் இந்த v of tல 3 தான் காமனாக இருக்குது. அதனால் கட் பண்ணேன். சப்போஸ் -3 கூட காமனாக வரலாம். அதனால் மைனஸ் சைன் அஃபெக்ட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? 3ஐ மட்டும் வெளில எடுத்திருக்கேன். அப்போ 3 × t² - 4t + 9 t - 1 × t - 3ன்னு எழுதியிருக்கேன். ஸோ இன்டர்வல் உங்களுக்கு என்னென்ன வந்திருக்கு? -0,1. ஏன் மிஸ் -∞ போடலைன்னு கேட்டுக்கலாம். கொஷின்லேயே உங்களுக்கு t is greater than or equal to 0 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து ஆரம்பிக்கிறேன். 0,1ல் கர்வு சேஞ்ச் ஆகுதா? 1 to 3ல், ஏன்னா 1ல் வந்து எனக்கு ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. இந்த இடத்துல கர்வு ரெஸ்ட்டாக இருக்குது. அப்போ இப்படி கர்வு மேலே வந்துட்டு இப்படி வந்துட்டு அப்புறம் டேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எங்கெல்லாம் கர்வு டேர்ன் ஆகுதுன்னு பார்க்குறேன். 0,1 பொசிஷன், 1,3 பொசிஷன், 3 to infinity பொசிஷன். அதை உங்களுக்கு அழகாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு காமிக்கிறேன். எனது இன்டர்வல், இந்த பொசிஷனை இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். 0,1, ஏன்னா greater than or equal to 0ன்னு கொடுத்ததுனால 0வை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், 1ஐ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன் மிஸ் 1ஐ க்ளோஸ் பண்ணலாமா? தப்பு கிடையாது. பட் இங்கே என்ன 1 போட்டால் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 0 தான் வரப்போகுது. அதனால் க்ளோஸ் டு 0 அண்ட் 1. ஓப்பன் 0 போட்டால் என்ன மிஸ் அர்த்தம்? கேட்ட கேள்வியே t is greater than or equal to 0 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 0வை ஐ ஹாவ் டு இன்க்ளூட். அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், 0லேருந்து 1க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. என்ன நம்பர்? ½ எடுத்துக்கலாமா? 3 × 3 is always positive. அதனால் அதை விட்டுறேன். ½ - 1 நெகட்டிவ். ஹாஃப்னா 1/2. 1/2 - 3. ½ - 3 நெகட்டிவ். நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் எனக்கு என்ன வருது? பாசிட்டிவ். சைன் சேஞ்ச் ஆகுதுன்னா அடுத்தது பாசிட்டிவாக இருந்தால் சைன் சேஞ்ச் ஆகலை, அப்படியே கர்வு மேலே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். பாசிட்டிவ் நெகட்டிவ்னா அப்போ உங்களோட கர்வு இப்படி மேலே ஏறிட்டு, பாசிட்டிவ்னா மேலே ஏறும், நெகட்டிவ்னா கீழே இறங்கும். அப்போ இந்த இடத்துல டேஞ்சன் போட்டிங்கன்னா இந்த டேஞ்சன்ட் இஸ் parallel to x axis. இப்போ ரஃபுக்கு உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கிறேன். கர்வு இப்படி தான் இருக்குன்னு சொல்ல ஒரு ரஃபுக்கு வரைஞ்சி காமி. பாசிட்டிவ். 1 to 3, 1லேருந்து 3க்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க. 2. 2 - 1 பாசிட்டிவ். 2 - 3 நெகட்டிவ். பாசிட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நெகட்டிவ். அப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த இடத்த நான் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த பொசிஷனை 0 பொசிஷன் வச்சுக்கிறேன். 0லேருந்து 1 வரைக்கும் கர்வ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. இன்க்ரீசிங் டிக்ரீசிங்னா உங்களுக்கு டீட்டெயில்டாக கர்வ் எப்படி வரையணுங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். அடுத்து 3 to infinity. இங்கே 3 கிட்ட இங்கே வந்துடுது. இந்த பொசிஷனை 3ன்னு வச்சுக்கிறேன். 3லேருந்து இன்ஃபினிட்டி 4ன்னு எடுத்துக்கோங்க. 4 - 1 பாசிட்டிவ், 4 - 3 பாசிட்டிவ். மிஸ் எந்த நம்பர் போட்டாலும் வருமா? கண்டிப்பாக greater than 3ல் எதை வேணாலும் போட்டு பாருங்கள். இதே ரூல் தான் ஃபாலோ பண்ணும். பாசிட்டிவ். அப்போ 3ல் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் மேலே ஏறுது கர்வு. அப்போ இங்கே டேஞ்சன் போட்டிங்கன்னா இந்த டேஞ்சன்ட் இஸ் parallel to x axis. அப்போ எங்கெல்லாம் சேஞ்ச் நடக்கிறது? 1 to 0 to 1ல் 1க்கு வந்ததுக்கப்புறம் 1ங்கிற பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் சேஞ்சு 3. அப்போ பார்ட்டிகல் சேஞ்சஸ் இட்ஸ் டைரக்ஷன் இன் விச் 2 பொசிஷன்ஸ்? t is equal to 1 and t is equal to 3. தேர்ட் கொஷின், ஃபைண்ட் த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் இன் த ஃபர்ஸ்ட் 2 செகண்ட்ஸ். இங்கே பாருங்களேன், 0லேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு ஃபுல்லாக வேண்டாம். சப்போஸ் இங்கே ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 செகண்ட்ஸ். இங்கேருந்து இது வரைக்கும் பார்ட்டிகல் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு? ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகலை, மேலே கூட மூவ் ஆகிருக்கலாம். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் ஏ ஹரிசான்டல் லைன். ஹரிசான்டல் லைன் அப்படியே மூவ் ஆகிட்டே வருது.
சரி, at total distance traveled by the particle in first 2 seconds. இங்கேருந்து 2 வரைக்கும். அப்போ நான் என்ன பண்ணலாம், நடுவில் ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் இருக்குது. அப்போ 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்க்க போகிறேன். டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x2 minus x1 by root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole squareலாம் நீங்கள் வந்து அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் படிச்சிருக்கீங்க. இங்கே எப்படி போகிறோன்னு பாருங்கள். t is equal to 0 to 1 s of 0 displacement at 0 displacement at 1 இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அட் 0 டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அட் 0 அண்டு இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய டைம் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ எஸ் ஆஃப் 0 இந்த எஸ்ஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0 0 0 1 அதனால் எஸ் ஆஃப் 0 இஸ் 1. எஸ் ஆஃப் 1 இதில் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 minus 6 plus 9 plus 1 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 5. 2 எஸ் ஆஃப் 2 டீக்கு பதிலாக 2 2ன்னு போடுங்க. 2 cube 8 2 square 4 4 6 are 24 9 2s are 18 கடைசியில் ப்ளஸ் 1 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3. இதை அப்படியே என்ன பண்ணுறேன், மேலே இருக்கிற ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மாடுலஸ் ஆஃப் ஏன் இந்த மாடுலர் சிம்பிள் போட்டிருக்கேன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 1 minus 5 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் எஸ் ஆஃப் 1க்கு பதிலாக 5 எஸ் ஆஃப் 2க்கு பதிலாக 3. 1 minus 5 வந்து minus 4 டிஸ்டன்ஸ்னு வந்தால் ப்ளஸ் 4. 5 minus 3 is positive 2 plus 2 4 plus 2 6 meter. அப்போ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பிட்வீன் 0 time to 2 seconds 0 seconds to 2 seconds என்னவா இருக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் 6 meters. புரிஞ்சிச்சா அந்த சம்ம? பேஜ் நம்பர் 8ல் எக்ஸசைஸ் 7.1ல் இப்போ படித்த வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிக்கிள் அந்த மாதிரி சம்ஸாக எடுத்து போனா பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் சம் நீங்களாக போடலாம், ஈஸியாக தான் இருக்குது. செகண்ட் சம் சொல்லி கொடுத்தா இதே மாடலில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட் சம் நீங்கள் போட்டுடலாம். செகண்ட் சம் பாருங்கள். The camera is accidentally knocked off an edge of a cliff 400 feet high. ஒரு 400 feet ஹை இருக்கிற ஒரு கிளிப்பில் கேமராவானது அதை தட்டி கீழே வந்துடுது. The camera falls a distance of s is equal to 16 t square in t seconds. t செகண்ட்ஸில் ஒரு கேமரா ஃபால் ஆகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பாத் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாத்தோட டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் வந்து s is equal to 16 t square. கிளிப்போட ஹைட் எவ்வளோன்னா 400 feet. அப்போ 400 feet கிட்ட அது அந்த கேமரா டச் ஆகி அப்புறம் கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால் பிஃபோர் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்? கிரவுண்டை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹவு லாங் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் கீழே விழுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனில் s is equal to 16 t square தெரியும். மேக்ஸிமம் ஹைட் அது எப்போ ரீச் பண்ணுறதுனா h is equal to 400. அதாவது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிக்கிள் அப் டு 400 feetல என்னென்ன எவ்வளோ டைம் ஆகும்னு செக் பண்ணுறேன். ஒரு பார்ட்டிக்கிள் இப்படி மூவ் ஆகுது, 400 feet ரீச் ஆகுது. அப்போ அந்த 400 feet ரீச் பண்ணும்போது எவ்வளோ டைம் அதை எடுத்துக்கிறது? அப்போ 16 t square is equal to 400 t square is equal to 25. அப்போ t என்னவாமான்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். டைம் வந்து நெகட்டிவில் சொல்ல மாட்டோம். அதனால் t is not equal to -5. therefore t யோட வேல்யூ என்ன ஆகும்? 5 seconds. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு the camera will fall in எத்தனை செகண்ட்? 5 seconds. அப்படின்னா கேமரா மேலே மூவ் ஆகிட்டே இருக்கு, 5 செகண்ட் ஆனவுடனே அது கீழே விட ஆரம்பிச்சிடும். பிஃபோர் டச்சிங் த கிரவுண்ட்னு சொல்கிறாங்க. தரையில் பட்டதுக்கப்புறம் சொல்லாது, அதுக்கு முன்னாடி எப்போ அது ஃபால் ஆகுது, அதான் எப்போ டேர்ன் ஆகுது, 5 செகண்ட்ஸில் அது டேர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? அடுத்தது அதுலேயே செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி வித் விச் த கேமரா ஃபால்ஸ் டூரிங் த லாஸ்ட் 2 seconds? ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா f of b minus f of a by b minus a. அதாவது டூரிங் லாஸ்ட் 2 seconds. லாஸ்ட் 2 secondsனா 5 செகண்டில் ஃபால் ஆக ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடி 2 செகண்ட்னா 3. அப்போ s of 5 minus s of 3 by 5 minus 3. s of 5. அப்போ sங்கிற ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன், 5 போடுறேன். 16 into 5 square minus அடுத்து sங்கிற ஈக்குவேஷனில் 3 போடுறேன். 16 into 3 square by 5 minus 3 is 2. அப்போ 16 ரெண்டுலேயும் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்து 2 கட் பண்ணிடுறேன். அப்போ பெண்டிங் என்ன இருக்கும்? 8. 5 square is 25, 3 square is 9. அப்போ 8 into 25 minus 8 16 which is equal to 128 feet per second. ஆவரேஜாக வெலாசிட்டி, ஆவரேஜ்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு.
ஸ்பீட் ஆஃப் த மூவிங் கேமரா இஸ் 128 feet per second. ஒரு செகண்டுக்கு 128 feet மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கேமரா வென் இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட்? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னாலே டெரிவேட்டிவ். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ds/dt தட் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் எஸ்ஸை டெரிவேட்டிவ் பண்ணால் போதும். எஸ் என்னது 16t². இதுக்கு டெரிவேட்டிவ் 32t. அதை தான் இங்கே போட்டிருக்கேன் 32t. when it falls, அதாவது லாஸ்ட் டைம் என்னது 5 seconds. அப்போ t is equal to 5. v என்னவா இருக்கும், vங்கிற ஈக்குவேஷனில் tக்கு பதிலாக 5 தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 32 into 5 சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு மல்டிப்ளை பண்ணால் 160 feet per second.